அங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில சம்மர் ஸ்பெஷலுக்கு ராகி கம்பங்கூழ் பார்க்கலாம். மாரியம்மன் பண்டிகை போதெல்லாம் மாரியம்மன் கோயில்ல இந்த கூழ் நீங்க குடிச்சிருப்பீங்க. கம்பங்கூழும் ஊத்துவாங்க, ராகி கூழும் ஊத்துவாங்க. அது மாரியம்மனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதம் இது. இது வந்து ரெண்டும் சேர்த்தும் பண்ணலாம். கம்பு ராகி ரெண்டும் சேர்த்து பண்ணலாம். ராகியில நிறைய சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு. கம்பு வந்து சம்மர்ல வந்து பாடியை கூல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதுல ஆட் பண்ணியிருக்க தயிரும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து பாடியை கூல் பண்றதுக்கு, பிபி குறைக்கிறதுக்கு, வெயில்ல சுத்துனீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இது நீங்க எடுத்துக்கிறது, சம்மர்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அளவு வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு கூழ், 3 பெரிய டம்ளர் அளவுக்கு வரும். ராகி கம்பு கூழுக்கு வந்து 1.5 ஸ்பூன் கம்பு மாவு, 1.5 ஸ்பூன் ராகி மாவு. இது ஸ்டோர்ஸ்லேயே மாவாவே கிடைக்குது. சப்போஸ் ராகி உங்களுக்கு கிடைக்குது, கம்பு வந்து மாவா கிடைக்கலன்னா நீங்க நார்மல் கம்பு வாங்கி மிக்சியில அப்படியே பவுடர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிடும். அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் கம்பு மாவும் 1.5 ஸ்பூன் ராகி மாவும் எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 2 கரண்டி 3 கரண்டி தயிர். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சன்னமா சாப் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 4 சன்னமா சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து பேஸ்டா நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இந்த மாவு வந்து நல்லா மோராட்டம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டாச்சு. இந்த 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு முந்தையே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் அடுப்பில். அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கரைச்சி ஊற வச்சிங்கனாலும் சீக்கிரமாக வெந்து போயிடும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வேக்காடு கொடுக்கணும். இல்லை செட்டில் ஆகிருக்கும் கரைச்சி விட்டது. திருப்பி நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே இந்த சுடு தண்ணியில் ஒரு சைடு கலரிக்கிட்டே வந்து நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது கலர்னா போதும். ஏன்னா அது ஊற்றும் போது கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட்டி ஆகாது. தண்ணியாட்டம் வச்சது அதே மாதிரி சுடு தண்ணியில் ஊற்றினோடனே 1 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெட்டியாக வச்சிங்கன்னா கிளறிக்கிட்டே இருக்கணும் களி மாதிரி. இது வந்து விட்டு விட்டு கிளறினீங்கன்னா போதும். கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை, இல்லைன்னா பொங்கி வரும். இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. சைடில் வந்து 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இது வேக வேக கெட்டி பட்டுச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவைப்பட்டா. இப்போ ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க, நல்லா வேக்காடு விட்டுருங்க. இப்போ இது ஒரு 4-5 நிமிஷமாக மீடியமான ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்குது. தண்ணியாட்டம் இருந்ததுனால அடி எதுவும் பிடிக்கல, கிளறவும் தேவையில்லை. அப்பப்போ விட்டு விட்டு கிளறினீங்கன்னா போதும். பொங்கி வராமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இடையில கெட்டி ஆயிடுச்சுன்னா தண்ணி தேவைப்பட்டா முதல்ல இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் திக்காயிடுச்சு. இது வந்து ஒரு சம்மர் ரெசிபின்னு இல்லை, பேச்சுலர்ஸ்க்கெலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது வந்து வெயிலில் ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை குடிச்சிட்டு போனாங்கன்னாவும் வந்து வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சம்மரில் வந்து வெயிலில் சுற்றுறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் பாடி. ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மாதிரி மாவை கரைச்சி விட்டு பண்ணிங்கன்னா. இது வந்து நீங்கள் இதை ராகியில் தனியாகவும் ராகி மாவு தனியாகவும் வச்சு பண்ணிக்கலாம், கம்பு மாவு தனியாக வச்சும் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குது. இது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த கலர் மாறுறது தெரியும். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் காய்ச்சணும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசம் வரும், இந்த வெந்த வாசம் வரும், மாவு வெந்த வாசம். அதை வச்சு தான் நம்ம, இல்லைன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது 6 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா இது ஆறுறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் கலக்க முடியும். இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஆற விட்டுறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆறி இருக்கு. குக் பண்ணுறது 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆறுறதுக்கு தான் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆறும். அதனால நீங்கள் குக் பண்ணி வச்சிடணும். ஆறத்துக்கு முந்தி தயிர் கலக்கக்கூடாது. இப்போ இது வந்து ஆடை இல்லாத தயிருங்கிறதுனால நான் அப்படியே கலந்துக்கிறேன். இப்போ ஒரு 2 கரண்டி 3 கரண்டி தயிர் இருந்தால் போதும், சின்ன கரண்டியில். கலந்தாச்சு. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கலக்கிறது ஐஸ் வாட்டர் கூட கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த திக்னஸ்லாம் உங்களோட இது பொறுத்துலாம். இன்னும் தண்ணியாட்ட குடிக்கிறது இருந்தால் நீங்கள் இன்னும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்ச 3 ஸ்பூன் மாவில் வந்து கிட்டத்தட்ட 3 பெரிய டம்ளர் அளவுக்கு கூழ் வந்திருக்கு. 3 பேர் 4 பேர் இது குடிக்கலாம். இப்போ இதில் இந்த சாப் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம்,
இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டிங்கன்னா இது பாடி கூல் பண்ணுறதுக்கும் இந்த வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். இந்த கூலுக்கு இது காம்பினேஷனும் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் கை வச்சு கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த கூலை. கருவேப்பிலையோட வாசத்தோடு இந்த சின்ன வெங்காயத்தோட வாசத்தோடு இது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.